பிரதமர் மோடியினுடைய பிறந்தநாள் தமிழக பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். அதனுடைய நேரலை பார்க்கலாம். ஒரு திட்டத்தை அரசுடைய சார்பிலே அறிவித்து நடைமுறைப்படுத்துங்கள் என்று ஆணை பிறப்பித்துவிட்டு செல்வது ஒரு முறை. ஒரு திட்டத்தை அறிவித்து ஆணை பிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அரசின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று முழுமையான ஈடுபாடு கொண்டு நடைமுறைப்படுத்துவது ஒரு முறை. இந்த இரண்டு நிலையில் இருந்தும் தாண்டி மக்கள் மத்தியிலே இதை கொண்டு செல்வதற்காக அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு தான் அறிவித்த திட்டங்கள் இந்த நாட்டினுடைய சாதாரண மக்களை சென்றடைய வேண்டும், இளைஞர்களை சென்றடைய வேண்டும், பெண்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அறிவித்த ஒவ்வொரு திட்டத்தையும் அரசின் மூலமாகவும் தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மூலமாகவும் பொதுமக்கள் மூலமாகவும் பிரபல்யமான அத்தனைகள் மூலமாகவும் முயன்று வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த முயற்சிகளிலே ஒன்றாக இளைஞரணியைச் சேர்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞரணியைச் சேர்ந்தவர்கள் பிரதமருடைய மிக முக்கியமான 5 திட்டங்களை எடுத்து நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல இருக்கின்றோம் என்று சொன்னபோது அவர்களை உற்சாகப்படுத்தி இதை நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சென்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி இளைஞரணியுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய அனுராக் தாக்கூர் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் பிரதமர் அவர்களும் சந்தித்து இந்த திட்டங்களை எப்படி கொண்டு செல்வது என்பதை பற்றி யோசித்த போது அனுராக் தாக்கூர் அவர்கள் 5 திட்டங்களை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம், அவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய அணி செயல்படும் என்று சொன்னபோது பிரதமர் அவர்கள் அதற்கு முழு உற்சாகம் கொடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அதனை மரியாதைக்குரிய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் மூலமாக துவக்கி வைக்க ஏற்பாடு செய்து இன்று விநாயகர் பெருமானுடைய இந்த சதுர்த்தி நாளிலே, பிரதமருடைய பிறந்த நாளிலே ஒரு விழா சாதாரண விழாவாக கொண்டாடாமல் மக்களுக்கு பயன் தரக்கூடிய விழாக்களாக இந்த விழா அமைய வேண்டும் என்பதற்காக இளைஞரணி